வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிரியேட்டிவ் ஃபுட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி செம்மையான ஸ்பைசி சிக்கன் கிரேவிங்க. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் தேவைப்படுற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி அதில் பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்புலாம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கி சிங்கிள் டெக்ஸ்சர்டாக ஆயில் வெளியே வரும்போது இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது உங்கள் தேவைக்கு ஏற்ப இதில் நீங்கள் உப்பை சேர்த்துக்கோங்க. அட் திஸ் மொமெண்ட் நீங்கள் தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸில் நம்மளோட வாட்டர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மொமெண்ட் நீங்கள் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை நம்ம சாட்டே பண்ணியாச்சு. இனிமேல் நெக்ஸ்ட் நம்ம சிக்கனை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. சிக்கன் 2 விசிலில் பூ மாதிரி சாஃப்டாக வெந்து அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்பைசி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கிரேவி எல்லாத்துக்குமே செம்ம காம்போங்க. நீங்கள் சப்பாத்தி, பூரி, பெரோட்டான்னு எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் இதை கீ ரைஸோடு சாப்பிட்டோங்க. கீ ரைஸ் ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம், மறக்காமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட்டிவ் ஃபுட் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பரான வீடியோஸோடு உங்களை திரும்ப சந்திக்கிறேன். அன்டில் தட் பை பாய்.